ஹலோ ஸ்டூடெண்ட், வெல்கம் டு அவர் சேனல் மேத் லேடர். இந்த மாதிரி மேத்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா அவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபிட்டிங் ஆஃப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, இது என்னென்னு பார்த்தோம்னா, ஒரு பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் ஒன் ஆஃப் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் இது. நம்ம கையில் பார்த்தோம்னா நம்ம ரேண்டமாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதோட அவுட்கம்ஸை நோட் பண்ணி வச்சுருக்கோம். இதை கொண்டு போய் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனோட ஃபிட் பண்ணி ஸ்டடி பண்ணுறது, அதுதான் ஃபிட்டிங் ஆஃப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேவா? அப்போ எப்படி இதை பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இது பார்த்தோம்னா ரெண்டு டைப்பில் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்திருக்க ஈவெண்ட் பார்த்திங்கன்னா டாஸிங் எ காயின். இப்போ காயின் டாஸ் பண்ணுறப்போ காயின் பயாஸ்டாக இருக்கலாம், அன்பயாஸ்டாக இருக்கலாம். பயாஸ்டு மீன்ஸ் அந்த காயின் ஒரு ரெகுலர் காயின் மாதிரி இல்லாமல் ஒரு ஆளுக்கு மட்டும் ஃபேவராக இருக்க மாதிரி பயாஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ரெண்டு சைடு ஹெட் இருக்க மாதிரி, இல்லை ரெண்டு சைடு டெய்ல் இருக்க மாதிரி ஃபேக்காக ரெடி பண்ண காயின். அதான் அன்பயாஸ்டுன்னா எந்த பிரச்சனையும் இல்லாத கரெக்டான ஐடியல் காயின் அப்படின்னு மீனிங். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு அன்பயாஸ்டு காயினில் இந்த ஈவெண்ட் நடத்துகிறப்ப எப்படி நம்ம இதை பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனோட ஃபிட் பண்ணுறோங்கிறத பார்க்க போகிறோம். சரியா? என்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 5 unbiased coins are tossed and number of heads noted. அஞ்சு காயின் என்ன பண்ணியிருக்காங்க, டாஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ விழுகிற ஹெட்டெல்லாம் நோட் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க. ஓகேவா? அப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் ரிப்பீட்டட் 64 டைம்ஸ். ஒரே இந்த மாதிரி 5 காயினை தூக்கி போடுறத 64 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபாலோயிங் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் அப்டைன். அவங்களுக்கு இந்த டிஸ்ட்ரிபியூஷன் கிடச்சிருக்கு. ஹெட் எத்தனை தடவை விழுகாமல் இருக்குன்னா 3 தடவை ஹெட்டே விழுகலை. 5 காயின் தூக்கி போட்டப்போ ஒரே ஒரு தடவை ஹெட் விழுந்தது 6 டைம்ஸ் விழுந்திருக்கு. 2 தடவை ஹெட் விழுந்தது 24 டைம்ஸ் விழுந்திருக்கு. 3 தடவை ஹெட் விழுந்தது பார்த்திங்கன்னா நமக்கு 26 டைம்ஸ் வந்திருக்கு. ஓகே, அப்போ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா 4 டைம்ஸ் ஹெட் 4 டைம்ஸ் விழுந்திருக்கு. 5 டைம்ஸ் ஹெட் 1 டைம் விழுந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இதை தான் கொண்டு போய் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் ஃபிட் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் படி பார்த்தோம்னா நம்மளோட பேசிக் பேராமீட்டர்ஸ் n தெரியணும், p தெரியணும், q தெரியணும். அப்போ தான் அந்த டிஸ்ட்ரிபியூஷனை நம்மளால் ஃப்ரேம் பண்ண முடியும். அப்போ NPQக்கு இந்த இடத்துல நம்பர் ஆஃப் காயின்ஸ் பார்த்தோம்னா 5 காயினை டாஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? அப்போ ஸ்மால் என்னோட வேல்யூ 5. அப்போ இந்த 64 என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அது 64 டைம்ஸ் பண்ணனால டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வன்சி தட் இஸ் கேபிட்டல் N இஸ் ஈக்குவல் டு 64. ஓகே, அதான் வந்திருக்கு. இப்போ நம்மளை பொறுத்த மட்டும் காயின் அன்பயாஸ்டு. ஒரு காயின் அன்பயாஸ்டாக இருக்கிறப்ப இங்கே ஃபுல்லாக அவங்க எழுதியிருக்க எக்ஸ்பெரிமெண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், நம்பர் ஆஃப் ஹெட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு காயின் டாஸ் பண்ணுறப்ப ஹெட் விழுகிறதுக்கு நமக்கு என்ன ப்ராபபிலிட்டி தெரியும், 1/2. அப்போ P ஈக்குவல் டு நான் 1/2 வைக்கிறேன். ஓகேவா? Qங்கிறது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியர். அப்போ ஹெட் விழுகாமல் இருக்க ப்ராபபிலிட்டி அதுவும் 1/2 தான். ஓகே, P ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனோட ஃபார்முலா, P ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு NCX P/x Q/n-x. இதை வச்சு தான் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த டேப்லெட் காலத்தை ஃப்ரேம் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன் பாருங்கள். எக்ஸோட வேல்யூ என்னை பொறுத்த மட்டும் என்னென்னவா இருக்குது, 0 1 2 3 4 5 வேரி ஆகுது. போட்டிருக்கேன் 0 1 2 3 4 5. ஓகேவா? இதுலேருந்து நான் P ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். P ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா இதுதான். ஓகேவா? திஸ் இஸ் த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் அ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் NCX P/x Q/n-x. அதுலேருந்து நான் என்ன பண்ணணும், F ஆஃப் எக்ஸுங்கிறது எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த அப்சர்வ் ஃப்ரீக்வன்சி அவங்க கொடுத்த 3 6 24 26 நான் என்ன பண்ணியிருக்கேன், நோட் பண்ணியிருக்கேன். 0 எத்தனை விழுந்திருக்கு, 3 டைம்ஸ். அது இதுவும் எனக்கு ரெண்டும் சேர்ந்து ஒரே டோட்டல் வரணும். அப்போ தான் ஃபிட்டிங் ஆஃப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் எனக்கு ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ P ஆஃப் 0 எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன பண்ணணும், 0 போடணும். இப்போ ஸ்மால் என்னங்கிறது எனக்கு 5. அப்போ நான் P ஆஃப் 0 போட்டேன்னா 5C0 P/0. P நமக்கு என்னது, 1/2 ஹோல் பவர் 0, Q/5 - 0. அப்போ 1/2 ஹோல் பவர் 5 - 0. அப்போ நமக்கு 5C0ங்கிறது 1 தெரியும். அப்போ 1/2 ஹோல் பவர் 5 வரும். திஸ் இஸ் நத்திங் பட் 1/32 எனக்கு கிடைக்குது. சரியா? இதே மாதிரி நான் P ஆஃப் 1 கண்டுபிடிக்க போகிறேன். தட் இஸ் 5C1. ஓகேவா? 1/2 ஹோல் பவர் 1, 1/2 ஹோல் பவர் 5 - 1. அப்போ இங்கே 4, இங்கே 1. இங்கேயே என்ன வரும், 1/2 ஹோல் பவர் 5 தான் வரும். ஆனால் இங்கே ஒரு 5C1க்கு 5 வரும். அப்போ 5/32 இங்கே வந்த வேல்யூ. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா 5C2 1/2 ஹோல் பவர் 2, 1/2 ஹோல் பவர் 5 - 2. இங்கே 2 வரும், இங்கே 5 - 2 3. திரும்ப 1/2 ஹோல் பவர் 5 தான் வரும். இங்கே 5C2க்கு 10 கிடைக்கும். அப்போ 10/32. இந்த சேம் வேலை P ஆஃப் 3 நான் கண்டுபிடிக்கிறேன். நான் இப்போதைக்கு டைரக்ட் வேல்யூஸ் கொடுக்குறேன். 10/32 வரும்.
அடுத்து பார்த்தீங்கன்னா அகைன் இது 5/32 வரும். இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/32 வரும். இது எல்லாமே நம்ம கண்டுபிடிச்ச P of X ப்ராபபிலிட்டி வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி, ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி. இதுலேருந்து நான் என்ன பண்ணணும்னா எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும். யூஸ்வலாக எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்னா என்னது இந்த கேபிட்டல் F இன்ட்டு P of X அதான் ஃபார்முலா. இப்போ 1/32 இருக்குது, இங்கே 64 இருக்குது. அப்போ 64 இன்ட்டு 1/32 கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 கிடைக்கும். அப்போ 64 இன்ட்டு 5/32 கேன்சல் பண்ணிங்கன்னா 10. அதே மாதிரி 64 இன்ட்டு 10/32 கேன்சல் பண்ணுறப்ப அப்போ 20. 64 இன்ட்டு 10/32 20. அகைன் இங்கே 5/32 இருக்குது, இங்கே 5/32க்கு எனக்கு 10 கிடச்சிருக்கு. இங்கே 1/32க்கு 2 கிடச்சிருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணுறப்ப என்ன கிடைக்குன்னு பாருங்கள். 20 20 40 50 இந்த 50 60 ஆன்சர் எனக்கு 64 கிடச்சிருக்கு. அவங்களோட ஓவரால் டோட்டலாக அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 64 கொடுத்துருக்காங்க. புரியுதா? அப்போ ஒரு அன்பயாஸ்டு காயினை எடுத்து எப்படி நான் வந்து அன்பயாஸ் காயினில் நடக்கிற ஈவெண்ட்டை எப்படி பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஃபிட் பண்ணுறேங்கிறது தான் இந்த ப்ராப்ளம். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.